ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பேக் பேட்டர்ன் ப்ளவுஸ் அண்ட் ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட்டோட கட்டிங் வீடியோ பார்த்துருந்தோம் இல்லையா? அதோடைய பேக் பேட்டர்னுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, இப்போ வந்து நான் லைனிங் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த ஷேப் வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெக்குக்கு 1/2 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது இங்கே இருக்குது. அடுத்தது ஒரு 1 இன்ச் வந்து போட் நெக்குக்கு கீழே இருக்கணும் பட்டி மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் இருக்குது. ஸோ அந்த பட்டிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இருந்து தான் இந்த ஷேப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம பேப்பரில் வரைஞ்சிருந்தோம் இல்லையா அந்த ஷேப்பு, அதை வந்து இங்கே கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு கீழே வைக்கிறேன். ஓகேவா? அந்த 1 இன்ச்லேருந்து அந்த ஷேப் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து வரையணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன். இங்கே தான் நம்ம வந்து ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேன்வாஸில் வந்து இந்த ஷேப் வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னா கேன்வாஸ் வச்சு தான் நம்ம திருப்ப போகிறோம் அந்த டிசைனை. அதுக்காக நான் ஃபஸ்ட் வந்து கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து முதல்ல வரைஞ்சிடுறேன். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போது அந்த ஷேப்பை வந்து நம்ம வரைய போகிறோம். நம்ம அதனால தான் அந்த பேப்பர் பேட்டர்னில் வந்து அப்படியே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை அப்படியே எடுத்து இங்கே நம்ம வந்து வரைய போகிறோம். கரெக்டாக அந்த லைனில் வந்து நம்மளோட நெக்கோட டீப் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அந்த ஷேப் வந்து எப்படி போதோ அதே மாதிரி இங்கே நம்ம வரைஞ்சி விடணும். கீழே வந்து சும்மா ஒரு எக்ஸஸாக வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம கேன்வாஸ் கொடுத்தா போதும். இப்போது இந்த ஷேப் வரைஞ்சாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு எக்ஸஸாக வந்து கேன்வாஸ் வந்து வச்சு கட் பண்ணுவோம். இந்த எக்ஸஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே வந்து கட் பண்ண போகிறேன். இப்போது இந்த கட் பண்ண கேன்வாஸை எடுத்து உங்களுக்கு லைனிங்கில் நான் வச்சு காட்டுறேன் இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த 1 இன்ச் பெல்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா பேக்கில், அந்த பேக் முடிகிற இடத்துல தான் இந்த ஷேப் வந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக நம்ம கேன்வாஸ்லேயே வந்து கரெக்டாக அதே மாதிரி வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைனிங் வந்து ஒரு ஃபோல்டடாக வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே வந்து நடுவில் பட்டி மாதிரி கொடுக்க போகிறோம் இல்லையா பார்டருக்கு, அந்த பார்டருக்கான லைனிங் வந்து நான் இதை வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் வச்சு திருப்பிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம பேட்டர்னில் போட்டோம் இல்லையா அந்த ஒரு பட்டி பீஸு, அதை வச்சுட்டு கரெக்டாக அந்த வேஸ்ட் வந்து எப்படி அது முடியுது நம்ம பேட்டர்னில் அதையும் ஒன்றா வைக்கிற மாதிரி அந்த பேக் வந்து எப்படி எண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் நம்மளோட லைனிங்லையுமே நம்ம வைக்கணும். இப்போது அதை அப்படியே நம்ம வந்து வரைஞ்சி ட்ரேஸ் பண்ணிக்கணும். பட்டியோட மேல் பக்கம் வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் மார்ஜின் வந்து எந்த கிராஸில் போதோ அதையுமே எக்ஸாக்டாக நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஸ்கேல் வச்சு நம்ம அந்த மார்ஜின் அளவுக்கு இந்த லைனை வந்து நீட்டாக போட்டுக்கணும். இப்போ இதை கட் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம கீழே பட்டி பீஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா, அதோடைய லைனிங் வந்து கரெக்டான அளவில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து வச்சு யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ப்ளவுஸில் இருக்க இந்த பார்டர் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பார்டர் பீஸில் வந்து இந்த லைனிங்கை வச்சு நம்ம அந்த சென்டர் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸஸாகவே கட் பண்ணிக்கிறேன் பார்டரை. ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க்கை. அதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்துலையுமே என்னோட நெக் வந்து எக்ஸாக்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கில் கரெக்டான அளவு வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? அண்ட் லைனிங்கில் பார்த்தீங்கன்னா நான் கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட மெயின் ஃபேப்ரிக்கில் பைப்பிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு கிராஸ் பீஸில் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கிற அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பைப்பிங் த்ரெட் வச்சு ஒரு பைப்பிங் ரெடி பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கோடைய நல்ல பக்கம் இருக்குது இல்லையா, அந்த நல்ல பக்கத்தில் இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு நான் வந்து இந்த ஸ்டிச் வந்து போட்டுட்டேன். நெக்கை வந்து ஸ்டிச் வந்து போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கில் கேன்வாஸோடு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ நான் வைக்கிறேன். நல்ல பக்கம் மேலே நல்ல பக்கம் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து என்னுடைய ப்ளவுஸை திருப்பிட்டு அந்த 1/2 இன்ச் நம்ம பைப்பிங்கில் போட்டிருப்போம் இல்லையா ஸ்டிச்சு, அது வந்து தெரியும். ஸோ அந்த ஸ்டிச்சை வந்து இப்போ நான் அகெயின் வந்து லைனிங்கோட சேர்த்து வந்து நான் போட போகிறேன். இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபினிஷிங்கில் பைப்பிங் வைக்க முடியும். அண்ட் இன்விசிபிள் மெத்தட்லேயுமே அதை பண்ணிட முடியும். இப்போ வந்து நான் இங்கே எக்ஸஸ் இருக்கு இல்லையா ஃபேப்ரிக்கு, அதை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடுறேன். கட் பண்ணிவிட்டு நாச்சஸுமே நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ண மாதிரி கார்னரில் ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த எட்ஜ் ஸ்டிச் வந்து நான் இங்கே போடுறேன். இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சூப்பரான ஒரு பைப்பிங் வந்து ரெடி ஆகியிருக்கோம். இங்கே வந்து என்னோடய பைப்பிங் வந்து நான் ரொம்ப தின்னாக வந்து கொடுத்துருக்கேன். நான் அந்த யூஸ்வலான திக்கான பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணல, தின்னாக இருக்கும் இல்லையா அந்த பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு இங்கே மினிமல் பைப்பிங் மாதிரி உங்களுக்கு தெரியுது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கேன்வாஸ் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா? அத வந்து லைனிங்கில வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. ஸ்டிக் பண்ணும்போது நம்ம எக்ஸஸா வந்து சுத்தி வந்து லைனிங் வந்து எக்ஸஸா இருக்க மாதிரி கட் பண்ணி விடணும். நான் இங்க கட் பண்ணி விட்டேன் இல்லையா? அத வந்து லைனிங் மேல வச்ச மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு, கார்னர்ல ஸ்டிச் போட்டுட்டே வரணும். இந்த மாரி ஷேப்பா கர்வா போகும் இல்லையா? அந்த மாரி இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நாட்சஸ் வந்து நீங்க இங்க குடுக்கலாம். குடுத்துட்டு ஃபோல்டு பண்ணி பண்ணி அந்த ஷேப்பா நம்ம தைக்கணும். அப்பதான் அது பார்க்க அழகா இருக்கும். இப்போ நான் அந்த ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாரி உள்ள மட்டும் எக்ஸஸா இருக்கும் லைனிங். அத மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுறேன் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா. அடுத்தது இப்போ பேக் வந்து நான் எடுத்திருக்கேன். பேக்ல வந்து லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்க இந்த மாரி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேட்டர்னை வந்து நம்ம இங்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ளவுஸ் இருக்கு இல்லையா பேக்கு, அங்கே வந்து சென்டர் வந்து எடுக்கணும். வேஸ்ட்டில் வந்து சென்டர் எடுக்கிறேன் நான். சென்டர் எடுத்து அந்த இடத்துல நாட்ச் மாதிரி போட்டுக்கிறேன். அடுத்தது இப்போ கேன்வாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லைனிங்கில், அதையுமே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கரெக்டாக சென்டராக ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்டர் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலையுமே வந்து நாச்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த சென்டரும் அந்த சென்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. வேஸ்ட்டுமே கரெக்டாக இருக்கணும் அந்த ஷேப்பு. இப்போ வந்து ஃபுல்லாக பின்ஸ் வந்து நான் குத்திடுறேன். குத்திட்டு இப்போ நம்ம நெக்குக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் கேன்வாஸ்லாம் வச்சு, அதே கான்செப்ட் தான். இப்போ அப்படியே அந்த லைன் நம்ம வரைஞ்சிருக்க ஷேப் தெரியுது இல்லையா, அந்த ஷேப் மேலே கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் வந்து போடணும். இந்த மாதிரி பாயிண்டடாக எட்ஜ் வரும்போது பாயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து நீடில் இறக்கிட்டு அகெயின் பேக்கில் மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் நீடில் இறக்கிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் அந்த ஷார்ப் எட்ஜஸில் மட்டும் ஸ்டிச் வந்து கரெக்டாக போடுங்க. போட்டுட்டு நீடில் இறக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இடம் வந்து ஈஸியாக வந்து திரும்பி கொடுக்கும். அப்படியே வந்து ஸ்டிச் போட்டுட்டே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போது எக்ஸஸாக வந்து ஒரு கால்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் இருந்தால் போதும். மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதில் வந்து நாச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க, அப்போ தான் திருப்ப முடியும். இப்போது அதை அப்படியே ஓப்பன் பண்ணி விடுங்க கேன்வாஸை. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸோட ஓரத்தில் வந்து ஸ்டிச் வந்து போடணும். இந்த ஸ்டிச் வந்து உங்களால் ஃபுல்லுத்துக்கும் போட முடியாது. அதையும் முக்கியமாக அந்த எட்ஜு மாதிரி ஒரு ஷார்ப்பாலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் போடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களால் எவ்வளோ தூரம் போட முடியுதோ அவ்வளோ தூரம் போட்டால் போதும். மிச்சம் வந்து நம்ம பென்சில் மாதிரி குத்தி நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஸோ அங்கே வந்து எவ்வளோ தூரம் போட முடியுதோ நான் போட்டுட்டேன். மிச்சம் வந்து என்னால் போட முடியுது ஈஸியாக. அதுவும் மேலே இருக்கிற அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து ஈஸியாகவே நமக்கு முடியும். ஸோ நான் அதெல்லாம் வந்து போட்டுடுறேன். போட முடியாத அந்த கர்வ் ஷேப் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறேன். இப்போது அதை நம்ம எல்லாத்தையுமே வந்து உள்ளே தள்ளி விடணும். தள்ளி விட்டுட்டு நம்ம அயர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் செட் பண்ணோனாலே நமக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அந்த ஷார்ப் எட்ஜஸில் மட்டும் ஏதாச்சும் நம்ம வந்து பென்சிலோ ஏதோ ஒன்று விட்டு உள்ளே தள்ளணுனாலே நமக்கு அந்த ஷேப் பக்காவாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பக்காவாக வந்து ரெடி ஆகியிருக்கும் இந்த ஷேப்பு. இது வந்து நான் அயர்ன் பண்ணி இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி உள்ளே வந்து நம்ம அந்த கேன்வாஸோட பட்டி இருக்கும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஹேண்ட் ஸ்டிச் வந்து கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். மிச்சப்படி உங்களுக்கு வெளியே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லுமே ஒரு நீட்டான ஃபினிஷ் இருக்கும். எங்கேயுமே ஸ்டிச்சஸ் வந்து தெரியாது. இங்கே நம்மளோட நெக் வந்து கரெக்டாக ஷேப்பாக வச்சுட்டு நம்ம கீழே இப்போ ஒரு அந்த ஷேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம ஒரே மாதிரி ஒழுங்காக ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு ஒரு ரீசெக் மாதிரி பண்ணிக்கோங்க. பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கா 2 சைடும் அப்படின்ட்டு ரீசெக் மாதிரி பண்ணி நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். நான் இங்கே செக் பண்ணுறேன், எனக்கு வந்து பக்காவாக வந்திருக்கு. எங்கேயுமே வந்து நான் மிஸ்டேக் பண்ணலை. ஸோ நம்ம வந்து இது வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே நெக் மட்டும் இந்த சைடு தூக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த கேன்வாஸ், அதை மடித்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெம்மிங் பண்ணிடணும். இங்கே நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம வந்து கீழே பட்டிக்காக ஒரு லைனிங் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதில் மேலே மட்டும் இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க பட்டி சைடு இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அந்த சைடு. கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்டர் மேலே வச்சு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுடுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லைனிங்கை அப்படியே ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓப்பன் பண்ணி அந்த எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடணும் லைனிங் மேலே. இப்போ அதை அப்படியே உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லைனிங் அண்ட் இந்த பார்டரை வந்து சேர்த்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். எல்லா சைடுமே வந்து இந்த ஸ்டிச் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த பார்டர் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அது இப்படி இருக்கும். இதில் எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. கீழே இருக்க பட்டி பீஸுமே இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் சும்மா வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் எப்படி நம்ம இப்போ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதே அலவன்ஸ் வரைக்கும் இதை வந்து நம்ம சேர்த்து தானே கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அதே கிராஸில் நம்மளோட பட்டியும் வச்சுட்டு
நம்ம இப்போது அது ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சோன்னாலே நமக்கு அந்த இடம் செட் ஆகிடும். அண்ட் அங்கே வந்து நம்ம பின்ஸ் வந்து குத்தி செக்யூர் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்காக தான் வந்து இந்த கீழே இருக்க பட்டி கட் பண்ணும்போது நம்மளோட பேப்பர் பேட்டர்ன் இருக்குது இல்லையா, அதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணணும். அதனால தான் வந்து இங்கே கரெக்டாக செட் ஆகி வருது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடுமே வந்து அதோடைய சீம் அலவன்ஸ் எப்படி போதோ அதே மாதிரி நான் பட்டி மேலே வைக்கிறேன். அந்த மாதிரி வச்சாலே எனக்கு கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்து மேட்ச் ஆகிடுது. அந்த மேட்ச் ஆன உடனே அந்த இடத்துல பின் குத்தி நான் செக்யூர் பண்ணிடுறேன். இப்போது நம்ம அந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த பட்டி அண்ட் இந்த ப்ளவுஸ் இருக்குது இல்லையா, அதோடைய அந்த ஜாயின் ஆகிற இடத்துல மட்டும் நல்ல ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கணும். லாக் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வந்து கடைசியில் முடியும் போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. அதே மாதிரி இன்னொரு சைடுமே வந்து நான் இங்கே ஸ்டிச் பண்ணிடுறேன், ஜாயின் பண்ணிடுறேன் ரெண்டுத்தையுமே. இப்போ நம்ம ஜாயின்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பட்டியும் நம்மளோட அந்த ப்ளவுஸோடைய சைடு சீம் அலவன்ஸ் ஓப்பனாக இருக்குது இல்லையா, அதை ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து சைட்ஸில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இதை முடிச்சிட்டோன்னா நம்மளுடைய பேக்கோட பேட்டர்ன் வந்து நம்ம பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இது உள்ளேருந்து பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இங்கே நம்ம மேலே மட்டும் ஹெம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் உங்களுக்கு இது பேக்கில் வந்து பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நம்மளோட வேஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். வேஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பட்டி மாதிரி கொடுத்து இதை வந்து கீழே திருப்பி விட்டுறாலே இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸோடைய பேக் பார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக அதில் வந்து நம்ம பேட்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பேட்ஸ் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.